ஈரான் போர் தொடர்பா தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். போர் சூழல் ஒரு மோசமான கட்டத்தை எட்டி இருக்குன்னே சொல்லலாம். எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? உலகளவிலான பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்கின்ற வகையில் ஒரு உலக போர் தன்மையை அது எட்டி இருக்கிறது. அந்த அரபு வளைகுடா பகுதியில் மட்டும் நம் நாட்டவர்கள் 1 கோடி பேர் வேலை பார்க்கிறார்கள். 80% பேர் இடைநிலை கடைநிலை பணியாளர்கள் தான். அவர்களுடைய எதிர்காலம் என்ன என்கின்ற கேள்வி எழுக்கிறது. ஈரான் தன்னுடைய இருப்புக்காக போராடும் 14 நாடுகளில் தன்னுடைய போரை விரிவுபடுத்தியது. ஈரான் என்பது நீங்கள் எளிதாக நிராகரிக்கத்தக்க ஒரு நாடு அல்ல. எங்களை நீங்கள் வெறுக்கலாம், உங்களுக்கு எங்களை பிடிக்காமல் போகலாம், எங்களுக்கு நீங்கள் நீண்ட கால எதிரிகளாகத்தான் இருக்க போகிறீர்கள், ஆனால் நீங்கள் எங்களுக்கு அருகில் தான் வாழ்ந்தாக வேண்டும். நாங்கள் நிம்மதியாக இல்லை என்றால் நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டீர்கள். இஸ்ரேல் தந்திரமா அமெரிக்காவை கொண்டு வந்தது நீங்க கடந்த நேர்காணல சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ வளைகுடா நாடுகளையும் கொண்டு வர முயற்சி செய்யுதா? இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஆட்சி மாற்றம்ங்கிறது அவங்களுக்கு தேவை. இது கொலாப்ஸ் ஆகணும். ஈரான் மஸ்ட் கொலாப்ஸ். ஏனைய அரபு நாடுகளையும் இந்த போருக்கு கொண்டு வந்து நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு உத்தியில் அது செயல்பட்டு வருகிறது. இஸ்ரேலோ இவங்களோ என்ன நினைக்கிறாங்கன்னா, தலைவர்களை கொன்று விட்டால் அந்த கட்டமைப்பு சிதைந்து விடும் என்று கணக்கு போடுகிறார். அதற்கான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் ஈரான் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்திருக்கு. உலக நாடுகள் சபை எதுவும் குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. ஐநாவை ஒரு பலமற்ற ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது. இது முடிவுக்கு வரல அப்படின்னா என்னதான் தீர்வு பாரு? ஒரு போர் தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஈரான் போர் தொடர்பா தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமயம் இப்ப நம்ம பேசக்கூடிய சமயத்துல மிகவும் தீவிரமான ஒரு போர் சூழல், ஒரு மோசமான கட்டத்தை எட்டி இருக்குன்னே சொல்லலாம். எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? ஈரான் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் போர் என்பது ஏறக்குறைய இன்று உலகளவிலான பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்கின்ற வகையில் ஒரு உலக போர் தன்மையை அது எட்டியிருக்கிறது. ஹார்மஸ் நீரிணையினுடைய தடுப்பு என்பது ஆசிய நாடுகளினுடைய பொருளாதாரத்தை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. நம்ம எல்பிஜின்னு பேசுகிறோம். எல்பிஜி ஏதோ சமையல் எரிவாயு என்று மட்டும்தான் நான் பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவில் 60% எல்பிஜி இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலைகளோடு தொடர்புடையது. ஆக உலக பொருளாதாரத்தின் மீது மிக கடுமையான தாக்கத்தை இந்த போர்ப்பற்ற போர் ஏற்படுத்தி இருக்கிறது. அரபு வளைகுடா பகுதியில், நம்ம இந்தியாவை பற்றி பேசுவோமே, அந்த அரபு வளைகுடா பகுதியில் மட்டும் நம் நாட்டவர்கள் 1 கோடி பேர் வேலை பார்க்கிறார்கள். இதில் 80% பேர் இடைநிலை கடைநிலை பணியாளர்கள் தான். அவர்களுடைய வருமானம் ஈட்டுதலில் தான் குடும்பங்கள் இங்கு அடுப்பெரியும். அது நெருக்கடிக்கு உள்ளாகிறது. அவர்களுடைய எதிர்காலம் என்ன என்கின்ற கேள்வி எழுகிறது. அதைவிட முக்கியமாக கடந்த 20 ஆண்டுகளாக இந்த நாடுகள் உருவாக்கி கொண்ட ஒரு பொருளாதார கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிறது. அப்போ ஈரான் தன்னுடைய இருப்புக்காக போராடும். இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா தங்களினுடைய நீண்ட கால மூலோபாய நோக்கங்களுக்காக தொடங்கிய போர் என்பது இஸ்ரேல். அதனால தான் போரில் 2 சொல்லுவாங்க. ஒன்று கேலிப்ரேட்டட் ரெஸ்பான்ஸ், இன்னொன்று எஸ்கலேஷன். கேலிப்ரேட்டட் ரெஸ்பான்ஸுங்கிறது கட்டமைக்கப்பட்ட பதில் தாக்குதல்கள். ஒரு அன்கண்ட்ரோல்டு எஸ்கலேஷனுங்கிறது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தாக்குவது தான் எங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். எங்களோட ரெஸ்பான்ஸ் இதுதான். ஸோ அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜை இப்போதைக்கு ஈரான் எடுத்திருக்கிறது. தொடக்க நாடிலிருந்து இன்று வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒட்டுமொத்த இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்தாலும் 2வது நாளிலேயே 9 நாடுகள் மீது அது தாக்குதல் நடத்தியது. ஒரு வாரம் முடிந்த போது அசர்பைஜான் வரைக்கும் சென்று தாக்கியது. துருக்கிய நாட்டில் கூட தாக்குதல் நடத்தியது. 14 நாடுகளில் தன்னுடைய போரை விரிவுபடுத்தியது. அப்போ இது ஈரான் என்பது நீங்கள் எளிதாக நிராகரிக்கத்தக்க ஒரு நாடு அல்ல. நீங்கள் எங்களை வெறுக்கலாம். இந்த 14 நாடுகளும் எங்களை நீங்கள் வெறுக்கலாம், உங்களுக்கு எங்களை பிடிக்காமல் போகலாம், எங்களுக்கு நீங்கள் நீண்ட கால எதிரிகளாகத்தான் இருக்க போகிறீர்கள்,
ஆனால் நீங்கள் எங்களுக்கு அருகில் தான் வாழ்ந்தாக வேண்டும். நாங்கள் ஒன்றும் காணாமல் போய்விடப் போவது இல்லை. எங்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். நாங்கள் நிம்மதியாக இல்லை என்றால் நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டீர்கள். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. காரணம், இன்று இருக்கக்கூடிய போர் என்பது நான் கடந்த முறை சொன்னதை போல சிமெட்ரிக்கல் வார், அசிமெட்ரிக்கல் வார். களத்தில் நின்று இப்போ அமெரிக்கா இராணுவத்தினரை கொண்டு வந்து இறக்கியது என்றால் அதை எதிர்கொள்கிற ஆற்றலில் தான் ஈரான் இருக்கிறது. அவங்களுடைய அந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் காப்ஸுங்கிறது 2 லட்சம் பேருக்கு மேலே ஒரு நிலை கொண்ட இராணுவத்தினர், ஃபைட்டிங் ஃபோர்ஸாக இருக்கிற 2 லட்சம் பேர். அதிலும் அவங்க பிரித்து விட்டுருக்காங்க. முன்னாடி கடந்த ஆண்டு 2025 வந்து 12 நாள் ஒரு போர் தாக்குதல் நடந்ததில்லை. அப்போவே தெரியும் இப்படி ஒரு போர் வரப்போகிறது அப்படின்னு. அதனால் ஒரு 31 மண்டலங்களை அவங்க பிரிச்சுட்டாங்க. மண்டலங்களை பிரித்தது மட்டும் இல்லை, 31 கட்டளை தலைமைகள், இந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப முக்கியம். இஸ்ரேலோ இவங்களோ என்ன நினைக்கிறாங்கன்னா, காமேனி அவர்களையும் இராணுவ தலைவரையும் பசீஜ் அமைப்பினுடைய, அதாவது மிலிஷியா அந்த அமைப்பினுடைய தலைவர்களை கொன்றுவிட்டால் அந்த கட்டமைப்பு சிதைந்துவிடும் என்று கணக்கு போடுகிறார்கள். இதை எதிர்பார்த்தவர்கள் சிறிய அளவிலான மொபைல் யூனிட், சிறிய அளவிலான மண்டல படைகள், அந்த மண்டல படைகளுக்கு தனித்தனியான கட்டளை அமைப்புகள், அதற்கான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம், இதெல்லாம் ஈரான் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்திருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போது இல்லைன்னா நீங்கள் ஸ்டெல்த் பாம்பர்ஸ், மிகப்பெரிய குண்டு வீசக்கூடிய விமானங்களை கொண்டு வரலாம். ஆனால் குண்டு வீசு விமானங்களை கொண்டு நீங்கள் என்ன தாக்குதல் நடத்தினாலும் சில ட்ரோன்களை கொண்டு, ட்ரோன்னா ஈஸியாக நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி லெஸ். இன்று இவ்வளவு பெரிய ஒரு அரபு வளைகுடா பொருளாதாரங்களை கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பது வெறும் ஏவுகணை தாக்குதல்கள் மட்டுமல்ல, ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் செய்ய முடிகிற ட்ரோன்களால் இவ்வளோ ஒரு எஸ்கலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ்கலேஷன் அஸ் ஸ்ட்ராட்டஜி, நான் சொன்னதை போல எங்கள் மத்தியில் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள், உங்கள் மத்தியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். எங்களே என்ன வேண்டுமானால் நீங்கள் வெறுத்து விட்டு போங்கள், ஆனால் நாங்கள் இல்லாமல் போவது கிடையாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்து ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனுடைய விலையை கொடுத்து கொண்டிருப்பது உலக பொருளாதாரம். ஏற்கனவே வெறும் 98 அந்த பிரெண்ட்டுங்கிற ஒரு அமைப்பு தான் உலக அளவில் க்ரூட் ஆயில் விலையை தீர்மானிக்கிறது. 96 98 ஆகி இன்னைக்கு இந்த உரையாடல் நடக்கிற போது ஒரு பேரலுக்கு அது 113 அப்படின்னு போச்சுது. அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரைட்ஸ் இப்படித்தான் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகுமையானால் அது 120 130 போகும். இன்னும் ஈரான் கையில் துருப்புச்சீட்டுகள் இல்லாமல் இல்லை, இருக்கிறது, துருப்புச்சீட்டுகள் இருக்கிறது. இன்னும் ஹவுதீஸ் உள்ள வரல, எமேனில் இருக்கிற ஹவுதீஸ் வரல. அவங்க அந்த எப்படி ஹார்மஸ் ஸ்ட்ரைட் இருக்குதோ அதே மாதிரி பாதல் மண்டாப்னு ஒரு நீரிணை ஒன்று இருக்குது, செங்கடல் வழியாக வரும். இப்போ செங்கடலும் நெருக்கடிக்கு உள்ளாகிற்று என்றால் இதை விட மிகப்பெரிய நெருக்கடியை ஆசிய நாடுகளும் சில ஐரோப்பிய நாடுகளும் சந்திக்க வேண்டி வரும். உலக பொருளாதாரம் ஒரு பெரிய சீர்குலைவை நோக்கி சென்று கொண்டிருப்பதுதான் இன்று இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று நான் நினைக்கிறேன். இதில் ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஈரானுடைய கார்க் தீவை தாக்குறாரு. அப்போ கூட அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மேலே தாக்கல. அமெரிக்காவுடைய ஒப்புதல் இல்லாமல், இல்லை அமெரிக்காவுக்கு தெரிவிக்காம இஸ்ரேல் ஈரானுடைய உலகிலேயே மிகப்பெரிய எரிவாயு மையம் அந்த சவுத் பர்ஸ் அது மேலே தாக்குதல். அதுக்கு எதிர்வினையாக கத்தார் உள்ளிட்ட 9 நாடுகள் மேலே ஈரான் தாக்குதல். இப்போ வளைகுடா நாடுகளுமே ஈரானை கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வெளியுறவுத்துறை அவங்கெல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து ஈரான் மேலே ஒரு கடுமையான எச்சரிக்கை, பதில் தாக்குதல் அப்படின்னு. இஸ்ரேல் தந்திரமாக அமெரிக்காவை கொண்டு வந்தது நீங்கள் கடந்த நேர்காணலில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது வளைகுடா நாடுகளையும் கொண்டு வர முயற்சி செய்யுதா? அப்படி அதுக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி இந்த போரில் அமெரிக்காவினுடைய இலக்குகள் வேறு, இஸ்ரேலினுடைய இலக்குகள் வேறு. இஸ்ரேல் தான் தன்னுடைய இலக்குகளை நிறைவேற்றுவதில் வெற்றி பெறுவது போல தெரிகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே சதா பொழுதும் போர் நடத்தி கொண்டிருக்கிற பண்பாட்டிலிருந்து அமெரிக்காவை விடுவிக்க வேண்டும். உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய பிரச்சனைகள் அல்ல, ஃபார் எவர் வார்ஸ், அதிலிருந்து அமெரிக்காவை விடுவித்து கொண்டு வருவேன் அப்படின்னு தான் ஒரு வாக்களித்து பதவிக்கு வந்தார். ஆனால் முன்பு இருந்ததை விட அதிகமான போர்களுக்கு இப்போது அவர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாரோ, தந்திரமாக இஸ்ரேல் அவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று தான் நாம் எண்ண தோன்றுகிறது. இப்போ நீங்கள் சொன்ன சவுத் பார்ஷன் அப்படி தான். இவ்வளவு இப்போ கார்க் ஐலண்டில் கூட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை முழுசாக அழிக்க முடியுங்கிறத காட்டியிருக்கிறார்களே தவிர அமெரிக்காவை பொறுத்தவரையில் அழிக்கலை. ஏன்னா
சவுத் பார்ஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் ஒரு நிறுவனம், உலகத்தினுடைய சமையலறைக்கும் முக்கியமான தொழிற்சாலைகளுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போது ஈரானுக்கும் கத்தாருக்கும் உள்ள உறவுங்கிறது அவங்க அரசியல் உறவு இல்லாமல் இருக்கலாம், இராணுவ உறவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதையும் கடந்து இயற்கை உறவு இருக்கிறது. காரணம், ஈரான்லேருந்து அப்படியே இந்த பெட்ரோலுடைய அந்த ஊற்று ஓடுறது வந்து கத்தாருக்கு தான். அது அந்த நீங்கள் அந்த என்ன சொல்லுவாங்க, சோனோகிராஃபிக் இமேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் அப்படி தான் அந்த அந்த இது கண்டினியூட்டியாக இருக்கும் ரெண்டும். அதனால் எப்போவுமே கத்தார் மேலே ஈரானுக்கும் ஒரு கண் உண்டு. ஈரான் ஒரு பிரச்சனையாக நம்ம வந்துருச்சுன்னா நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க. ஏன்னா மொத்தமே கத்தாரினுடைய மக்கள் தொகை 15 லட்சம் தானே. ஈரானுடைய மக்கள் தொகை 10 கோடி. அது நின்று தாக்கு பிடிச்சி சண்டை பிடிக்க முடியும். அதனால தான் இவங்க கத்தார் போன்ற நாடுகள் ஈரானை நம்புவதை விட அமெரிக்காவை நம்புவதற்கு ஒரு காரணம், இவர்கள் நம்மை கபலீகரம் செய்து விடுவார்களோ என்கின்ற அச்சம்தான். ஆக அமெரிக்காவுக்கு தெரியாமலேயே அந்த சவுத் பார்ஸ் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி செய்ய முடியுமாங்கிற எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல், முக்கியமான தாக்குதல் தெரியாமல் நடந்திருக்குமான்னு. ஆனால் வெளிப்படையாக கண்டித்திருக்கிறார். அப்படின்னா நாளை ஒரு நாளில் இந்த போர் முடிவுக்கு வந்த பிறகு ஒருவேளை ஈரானில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதுதான் அமெரிக்காவுடைய இலக்காக இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஆட்சி மாற்றம்ங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை. இது கொலாப்ஸ் ஆகணும். ஈரான் மஸ்ட் கொலாப்ஸ். அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதில் ஏனைய அரபு நாடுகளையும் இந்த போருக்கு கொண்டு வந்து நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு உத்தியில் அது செயல்பட்டு வருகிறது. ஆனால் இதில் வந்து ஒரு வரலாற்றினுடைய முரண்பாடு என்ன அப்படின்னா, 1948 இஸ்ரேல் உதயமாகிற போது இந்த அத்தனை நாடுகளும் தான் இஸ்ரேலை அழிப்பதற்காக வரிந்து கட்டி கொண்டு நிற்கின்றன. இன்று தோழமை நாடுகளாக இருக்கிற சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், அமீரகமாக இருக்கட்டும், அமீரகம்னா அன்னைக்கு அமீரகமாக இருக்கல, அன்னைக்கு ஷார்ஜா தனி, துபாய் தனி, இப்படி தான் இருந்தது. தோஹாரா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து தான், ஜோர்டன், ஈஜிப்ட் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இஸ்ரேலுக்கு எதிராக அணிவகுத்து நின்றார்கள். அன்றைக்கு இஸ்ரேலுக்காக ஏவுகணைகளை தயாரித்தது ஈரானும் இஸ்ரேலும் தான் ரொம்ப க்ளோஸ். அந்த க்ளோஸ்னஸ் தான் அந்த ஷா மன்னனுடைய க்ளோஸ்னஸாக இருந்தது. 1970 அது முடிவுக்கு வருதுன்னு வச்சுங்களா. ஸோ வரலாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டே வருகிறது. அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரும் போருக்கான ஒரு சூழ்நிலையை ஒருவேளை இஸ்ரேல் உருவாக்குகிறதோ அப்படிங்கிற ஒரு களமும் காட்சியும் இருக்கிறது. சவுதி அரேபியா தலைமையில் அனைத்து நாடுகள், இந்த 9 நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சர்களும் ஒன்று கூடி எங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஈரானுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை ஈரான் கண்டுகொள்வதாக தெரியல. ஏனென்றால் அதற்கு வேறு வழி இல்லை. தன்னுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் எஸ்கலேஷன் மட்டும்தான் அதுக்கு இருக்கிற ஒரே வழி. அந்த வழியை அது பின்பற்றுகிறது. இந்த அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. உண்மையில் நான் வந்து அடுத்த கட்டம் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கார்க் ஐலண்டை வந்து அமெரிக்கா இன்னும் அழிக்கணும்னு நினச்சா அதை அழிச்சிடும். அழிக்கக்கூடிய ஏர் பவர் அதுக்கு இருக்குது. அழிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அழித்து முடித்து விட்டால் அதை கட்டி எழுப்புவதற்கு 5 ஆண்டுகள் ஆகும். ஆக உலக அளவில் இந்த எண்ணெய் சார்ந்த சந்தை விழுந்து விடக்கூடாது. அப்படி விழுந்தால் உலக பொருளாதாரம் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாவது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய டாலர் மேலாண்மையும் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும். அதை பேலன்ஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு டிலம்மாவை பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்ள முடியுமா என்று ஈரான் போராடுகிறது. உண்மையில் ஒரு இடரில் சிக்கலில் வந்து மாட்டிக்கொண்டது ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காவுமாகத்தான் இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. காரணம், இஸ்ரேல் தன்னுடைய இலக்குகளை, ஹமாஸ் அமைப்பை பலவீனப்படுத்தி விட்டது. முதல் கட்டத்தில் போருக்கு உள் வராமல் இருந்த ஹெஸ்போல்லா லெபனானில் மார்ச் 2ஆம் தேதி உள்ள வந்தது. அதை பயன்படுத்தி கொண்டு இதுதான் வாய்ப்பு என்று ஹெஸ்போல்லா அமைப்பையும் பலவீனப்படுத்துவதற்காக இஸ்ரேல் ஒரு கடும் போரை லெபனானுக்குள் தொடங்கி இருக்கிறது. அது உள்ளுக்குள்ள ஒரு சிவில் வார் கூட. ஏன்னா அங்கே ஏற்கனவே லெபனான் பூர்வகுடி மக்களுக்கும் அகதிகளாக வந்து இன்று ஹெஸ்போல்லாவினுடைய பின்னால் நிற்கிற பாலஸ்தீனர்கள்னு வச்சுங்களேன், வந்து அந்த மக்களுக்கும் வந்து ஒரு கடும் ஒரு இடைவெளி என்பது இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அது ஒரு உள்நாட்டு போராக கூட வெடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலை. ஒட்டுமொத்த ஒரு ரீஜனுமே ஒரு டிண்டர் பாக்ஸ் மாதிரி வெடித்து சிதறக்கூடிய ஒரு பரப்பாக மாறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்மெல்லாம் ப்ரேயர் தான் பண்ண முடியும். இது எஸ்கலேட் ஆகாமல் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு. ஆனால்
ஈரானினுடைய அந்த எஸ்கலேஷன் டாக்டிக்ஸை பார்க்குறப்போ வந்து இந்த முடிவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டுமாக எழுதப் போவதில்லை, நாங்களும் சேர்ந்து தான் எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு திசையில தான் இப்போதைக்கு நிற்குது. இப்போ அடுத்த கட்டம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேள்விக்குறியான நிலை அப்படின்னாலும், ஒரு உலக நாடுகள் மத்தியில் இப்போ இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகுது, இப்போ இந்த போர் முடிந்தாலும் இதுல இருந்து மீண்டு வர பல ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாமே பொருளாதார நிபுணர்கள் கொடுக்குறாங்க. இப்போ இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் உலக நாடுகள் சபை எதுவும் குரல் கொடுக்கல, பெரிய அளவில் உலக அளவில் ஒரு எழுச்சி ஏற்படலை, ஒரு தடுப்பு முயற்சிகள் நடக்கலை அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்களே பாரு. ஆமாம், உலக அளவில் தான் ஐநாவை ஒரு பலமற்ற ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது. ஐநா அமைப்பு பலவீனப்படுத்தப்பட வேண்டும் என்பது ட்ரம்ப் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த மாகா மூமெண்ட்னு வச்சுங்களேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஏற்படுத்திய உலக ஒழுங்குகளின் அச்சாக இருந்தது ஐக்கிய நாடுகள் அவை. அந்த ஐக்கிய நாடுகள் அவையை சுற்றித்தான் பன்னாட்டு நிதியம், உலக வங்கி, யூனிசெஃப் இது போன்ற பல்வேறு அமைப்புகள் உருவாகி ஒரு உலக ஒழுங்கு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த உலக ஒழுங்கு தங்களுக்கு இன்று உதவவில்லை என்பதால் தான் அந்த உலக ஒழுங்கை அவர்கள் பலவீனப்படுத்துகிறார்கள். பலவீனமாகி கொண்டு வந்த அந்த உலக ஒழுங்கை ரஷ்யா உக்ரைன் மீது எடுத்த படையெடுப்பதற்கான நியாயங்கள் இருந்தது. ரஷ்யாவுக்கு நியாயம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நியாயங்கள் இருந்தது. நேட்டோ ஒப்பந்தம் வந்த பொழுது ரஷ்யாவினுடைய எல்லை பகுதியை நோக்கி நேட்டோ விரிவுபடுத்தப்படாது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி ரஷ்யாவுக்கு தரப்பட்டது. உக்ரைன் வந்து இமீடியட் நெய்பர் மட்டும் இல்லை, ரஷ்யாவினுடைய இந்த பிளாக் சி ஃப்ளீட்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு மிக முக்கியமான நீர்மூழ்கி கப்பல்களினுடைய கேந்திரம் உக்ரைனை ஒட்டி இருக்குது. அந்த டோனபாஸ் பகுதியில் வரும். அந்த பகுதியையும் இலக்கு வைத்து நேட்டோ விரிந்த பொழுதுதான் ரஷ்யா போர் தொடுத்தது. போர் என்னைக்கு சரியில்லைன்னாலும் ரஷ்யாவுக்கு நியாயம் இருந்தாலும் கூட ரஷ்யா அதில் ஒரு அனைத்துலக ஏற்புமையோடு, பொதுவாக ஒரு நாட்டுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்றால் ஐநா பாதுகாப்பு அவைக்கு அது கொண்டு வரப்படும். அந்த பாதுகாப்பு அவையில் வைத்துத்தான் ஒரு போர் தொடங்கப்படும். முந்தைய ஈராக் யுத்தம் கூட அப்படித்தான். அது அநீதியான போராக இருந்தாலும் அந்த அநீதிக்கு ஏதோ ஒரு தார்மீகம் கொடுப்பதற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவை என்பது பயன்படுத்தப்பட்டது. இப்போ அதை பற்றி யாரும் கவலைப்படலை. ஏன்னா அப்படி ஒரு அமைப்பே அவசியம் இல்லை. யார் இந்த சின்ன நாடுகள்லாம் வந்து எங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறது, அந்த ஓட்டுக்கு ஒரு பெரிய மதிப்பு அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இவங்க எல்லாம் செயல்பட்டது. இப்படி இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் ஈரான் ஆயில் ஊடாக மிகப்பெரிய பயனடைந்து கொண்டிருப்பது சீனா தான். ஆனால் சீனா கூட இதில் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காததற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, இது எப்படி போகிறது என்று பார்த்து விட்டு தைவானில் நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கலாம். அல்லது சீனா வந்து இன்னைக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. பொருளாதார ரீதியாக அது தன்னை காட்டிக்கொண்டாலும், இராணுவ உற்பத்திகளில் அது தன்னை பெரிதாக காட்டிக்கொண்டாலும் உண்மையில்தான், அல்லது ஐடி போன்ற உயர் தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவுக்கு இணையாக அது வளர்ந்து வந்தாலும் அதனுடைய அரசியல் அமைப்புக்குள், இராணுவ கட்டமைப்பிற்குள் பெரும் குழப்பங்கள் இருப்பது போல தெரிகிறது. எனவே இந்த நேரத்தில் வந்து நம்ம அமெரிக்காவை ரொம்ப பகிச்சிக்க வேணாம். இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நின்று பிடிப்பதற்கு அமெரிக்கா உதவுகிறதோ இல்லையோ, அமெரிக்கா நம்ம மீது கடும் பகைமை கொண்டு வந்துவிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்குது. ரகசியமாக ஈரானுக்கு இராணுவம் அல்லது ஏவுகணைகளை எதிர்கொள்கிற சில இதெல்லாம் சீனா செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நேரடியாக எந்த இதுவும் செய்யலை. ஸோ தேர்ஃபோர் உலக அளவில் வந்து அதை ஒருங்கிணைத்து கொண்டு வருவதற்கான ஒரு நிலை இல்லை. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்க சொன்னால் அமெரிக்கா கேட்குற நிலைமையில இன்னைக்கு இல்லை. நேட்டோ ஒன்று கூட்டி இதில் இப்படி தான் நம்ம நிலைப்பாடு எடுக்கணுங்கிற நிலைமையில இல்லை. ரஷ்யா வந்து உபதேசம் செய்யக்கூடிய நிலைமையில இல்லை. ஏன்னா ஏற்கனவே அது உக்ரைனில் சிக்கலாக இருக்குது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரான் போர் இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்தால் மிக நல்லது. ஏன்னா இவங்க எல்லா கவனமும் இங்கே இருக்கும், உக்ரைன் பக்கம் திரும்பாதுன்னு அது நினைக்குது. ரஷ்யா கூட உக்ரைனுக்குள்ள போன நேரம் அமெரிக்கா ஈரானுக்குள் வந்தது போல 3 மாதம் 2 மாதத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனால் 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஒரு சின்ன நாடு ஒரு பெரிய நாட்டுக்கு எதிராக நின்று போராடுகிறது. ஸோ இதில் அதிகமாக ஒருவேளை பாதிக்கப்படும் போது தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளினுடைய பொருளாதாரங்களும் ஏனைய ஆசிய நாடுகளினுடைய பொருளாதாரம், நம்ம பொருளாதாரம் எல்லாம் படிப்படியாக இது தொடர்ந்துன்னா கடும் நெருக்கடிக்கு உள்ளாகும். ஆனால் நீங்க சொன்ன அந்த தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்கிற அளவுக்கு மிட் பவர்ஸ் வரல.
இன்னைக்கு ஒரு பிரேசிலுங்கிற நாடு வர முடியல, அல்லது தென்னாப்பிரிக்கா வர முடியல, இந்தியா வர முடியல. இவங்கெல்லாம் மிட் பவர்ஸ்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் சேர்ந்து வர்றதுல கூட ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கு. நம்ம இந்நேரத்தில் போய் தப்பான ஸ்பாட்டில் போய் மாட்டிடக்கூடாது, ட்ரம்ப்பினுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு அவங்க எப்படி ஆக போகிறாங்கிறது இன்னைக்கு அவங்க நினச்சா எல்லாத்தையும் குழப்பி விடலாம். அதனால எல்லா இந்த மிட் பவர்ஸும் ரொம்ப அச்சப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. உலகம் உண்மையிலேயே ஒரு தலைமையற்ற, செல்லும் திசை தெரியாத, ஒரு அறமற்ற ஒரு உலக ஒழுங்கு தான் என்று நிலவி கொண்டிருக்கிறது. இது உலகத்தினுடைய அமைதிக்கும் மனித குலத்தினுடைய ஒரு அமைதியான முன் செல்லுதலுக்கும் உண்மையில் ஏற்றதே அல்ல. இது முடிவுக்கு வரல அப்படின்னா என்னதான் தீர்வு பாருங்க? முடிவுக்கு வராம இருக்காது. இப்போ ட்ரம்ப் அவர்களே ஈரானினுடைய எரிபொருள் கட்டுமானங்களை இலக்கு வைத்து தாக்காதீர்கள், இன்னும் இஸ்ரேலுக்கு நேரடியாகவும் வெளிப்படையாகவும், இப்போ நான் அவருடைய அந்த ட்ரூத் சோஷியலில் போடுறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன், என்னதான் சொல்றாரு பார்ப்போம். இவ்வளவு விரிவாகவும் ஒரு வகையான இஸ்ரேலை நீங்கள் தப்பு பண்றீங்க, எனக்கு தெரியாம அந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு அவர் இப்போ ஆமாம் இராணுவ கமாண்டில் எல்லாமே தெரிஞ்சு நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க, உண்மையிலே அது சொல்லவும் முடியாது. ஆனால் அதை அவர் சொல்கிறார் அப்படின்னா ஆல்சோ இந்த ஒட்டுமொத்த தாக்குதல்களையும் பார்க்கிற போது ஈரானுடைய இராணுவ இலக்குகள் தான் இதுவரை குறிவைக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஈரானுடைய எரிபொருள் இலக்குகள் அதிகமாக குறிவைக்கப்படவில்லை. இவ்வளவுக்கும் ஈரானுடைய ஆயில் 1% கூட அமெரிக்காவுக்கு போகவில்லை. ஆனால் சீனாவுக்கு அது போகிறது, அதிகமாக போகிறது. அமெரிக்காவினுடைய தோழமை நாடுகளான தென்கொரியா, ஜப்பான் மற்றும் உள்ளிட்ட ஏனைய தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இந்தியாவுக்கெல்லாம் நிறைய வருது. ஸோ இந்த எரிபொருள் இலக்குகளை அவர்கள் குறி வைக்கவில்லை என்பதே இது அவங்க அப்படியே கவனிப்பாங்க. ஈரானை ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட இலக்குகளை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்கின்ற நான் சொன்னதை போல அவர்களுடைய தலைமை மீண்டும் ஒரு கட்டளை தலைமைக்கு வருவதற்கு இன்னும் காலம் எடுக்கும். அவர்களுடைய கடற்படை முன்பு இருந்ததைப் போல வருவதற்கு 15 ஆண்டுகளாவது ஆகிவிடும். அவர்களுடைய ஏவுகணை உருவாக்கும் ட்ரோன்ஸை எவ்வளோனாலும் பல்லாயிரக்கணக்கில் உருவாக்க முடியும், எளிதாக உருவாக்க முடியும். பட் ஏவுகணை பலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு இன்னும் ஆண்டுகள் ஆகும். அதே போல் என்ரிச்டு யுரேனியத்தை கொண்டு வரதுக்கும் அதை அணுகுண்டா மாற்றுறதுக்கும் இன்னும் காலங்கள் ஆகும். இதெல்லாம் அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் டாக்டிக்கல் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் ஒப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டுமே நிறைவேறிவிட்ட நிலையில் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாச்சுன்னா 2 பிரச்சனை தான் அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா இந்த ஈரானினுடைய அதிகார அமைப்பு, இன்று இருக்கிற அதிகார அமைப்பு விழுந்து இன்னொரு அதிகார அமைப்பு அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. 2வது ஒரு வெற்றி பெற்று விட்டோம் என்ற மாறுதட்டி கொண்டு போரை நிறுத்தக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. இது அவங்களுக்கு ஒரு உளவியல் சிக்கலாக இருக்கும். பொதுவாக ட்ரம்ப் போன்றவர்களுக்கு மாறுதட்டி கொண்டு நாங்கள் வென்று விட்டோம்னு சொல்றதும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2 சிக்கலும் தான் அவங்களுக்கு இப்போ முடிவெடுப்பதில் இருக்கும். அதே வேளை நீங்கள் இஸ்ரேலை அவர் கண்டித்திருக்கிறார் அப்படின்னா இந்த போர் என்பது உலக பொருளாதாரத்தை ஒரு அளவுக்கு மேல் நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடாது. அப்படி உள்ளாக்கினால் அதிகமாக பாதிக்கப்பட போவது பொருளாதார ரீதியாக அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய தோழமை நாடுகளும் தான். அது அரபு வளைகுடா தோழமை நாடுகள் மட்டுமல்ல, ஏனைய ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளும் தான் என்கின்ற வகையில் இந்த ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற திசையில் தான் அமெரிக்கா நகரும், இஸ்ரேல் நகராது. இஸ்ரேல் இதை இன்னும் எஸ்கலேட் பண்ணி அதனுடைய ஈரான் அழிகிறதோ இல்லையோ, ஈரானால் வளர்த்து விடப்பட்ட அந்த ப்ராக்சிஸ்ன்னு சொல்லுவோம், ஹெஸ்போல்லா, ஹமாஸ், அப்புறம் இங்கே ஈரானில் ஷியா மிலிஷியா குரூப்ஸ் நிறைய இருக்குது, ஈராக்கில் இருக்குது. இவங்க எல்லாம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அது முடிக்கிற வரைக்கும் இந்த போர் தொடரணும்னா இஸ்ரேல் விரும்பும், அமெரிக்கா உறுதியாக அதை விரும்பாது. எனவே ஒரு போர் இன்னும் ஒரு 3-4 வாரங்களில் முடிவுக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டிட்டாந்துன்னு சொல்லுவாங்க, ஒரு சண்டை இல்லை, சமாதானமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகளாவிய நிகழ்வுகள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.